ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளியில ஒரு முக்கியமான ஸ்லோகன் என்னன்னா, வர வாங்க போனேன் ஆனால் சாபத்தை தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரம் வாங்க போய் சாபத்தை வாங்கிட்டு வரலாமா? நமக்கு இருக்கிற கஷ்டம் அதை கடவுள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து விமோச்சனம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம போறோம். ஆனால் நம்மளுடைய செயல்கள் வரத்துக்கு பதில் சாபமாய் மாறிவிடல் கூடும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இடம் பொருள் ஏவல், யாருக்கிட்ட என்ன கேட்கணும், எங்க எப்படி நம்ம நடந்துக்கணும், இந்த ரெண்டையும் நாம ரொம்ப சரிவர தெரிஞ்சுக்கணும். பொதுவா அந்த ஆலயங்களுக்கு செல்பவர்கள், சிதர்பீடங்களுக்கு செல்பவர்கள், ஆலயங்கள் உங்களுக்கு தெரியும், இறைவனை இறைஞ்சி நாம் கேட்கும் வரங்கள். என் குடும்பத்துல இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இதெல்லாம் எனக்கு நிவர்த்தி செய். பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு கல்வியா இருக்கும், ஒருத்தர் வேலை வாய்ப்பா இருக்கும், ஒருத்தர் திருமண தடையா இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குடும்ப கஷ்டங்களா இருக்கும், இன்னும் வாழ்வியலே வெறுத்து போயிருக்கும். இதற்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம போய் கோயில்ல போய் கடவுள்ல வேண்டிப்போம். ஆனால் சித்தர்பீடங்களுக்கும் போய் நம்ம வேண்டிக்கிறோம். கோயில்ல வேண்டிக்கிறதுக்கும் சித்தர் பீடங்கள்ல வேண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அங்க என்ன கேட்கணுமோ அதை நீங்க அங்க கேட்கணும். சித்தர் பீடங்களுக்கு தன்னுடைய கர்ம வினைகளில் இருந்து எனக்கு அந்த என்ன சொல்றது, எளிமைப்படுத்தி கொடுக்க. கர்மாவிலிருந்து யாரும் தப்ப முடியாது, கடவுளுக்கே உண்டு கர்மா. நாம் அந்த கர்மாவின் வீரியத்தை எனக்கு குறைத்து கொடு அப்படின்னு சொல்ல. ஏன்னா அந்த வேலையை செய்யறவங்க தான் சித்தர்கள். தான் கடவுளை அடைய வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் முனைப்போடு செய்கிறாங்களோ, கடவுள் அந்த பாதையில, சித்தர்கள் போன அந்த பாதையில தானும் சென்று அந்த இறை நிலையை அடைய வேண்டும், அந்த இறை சக்தியை பெற வேண்டும், அந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த சக்தியை பெற்று பிரபஞ்சத்தோடு ஐக்கியமாகும் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சித்தர்களிடம் மட்டும்தான் கேட்கணும். நீங்க போய் கடவுள்கிட்ட கேட்க முடியாது. அருளை நீங்கள் சித்தர்களிடம் போய் கேட்கணும். சித்தர் பெருமக்கள் பொதுவா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும், நீண்ட ஒரு தியானத்தில் தான் இருப்பாங்க. எப்பவும் அவங்க இந்த உறவுகளிலிருந்து வெளிப்பட்டு மானிட அந்த தொடர்பில் இருந்த வேறு அறுத்து தனியா எங்கேயோ போய் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க அப்போ உள்ள சித்தர்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்பவும் அங்கங்க ஒரு குகைகள்ல இருப்பாங்க. திருவண்ணாமலை உள்ள போனீங்கன்னா இருப்பாங்க, சதுரகிரியில போனீங்கன்னா இருப்பாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல அங்கங்க தனியா ஒரு ஐசோலேட் ஆகி உட்கார்ந்துருப்பாங்க. தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு இறை அந்த வழியை தேடி மௌனத்தில் ஆழ்ந்து தியானத்தில் திளைச்சிருப்பாங்க. அவங்கதான் இந்த சித்தர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சித்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுல ஒரு வகை சித்தர்கள் அவர்கள் தங்கள் முக்தி அடையும் பொழுது வெவ்வேறுபட்ட, எல்லாமே ஒண்ணும் இல்லை. சில பேர் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க, சில பேர் சமாதின்னு சொல்லுவாங்க, சில பேர் மகா சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த சமாதி எல்லாம் மானுடர்களுக்கு, நம்மளை போன்ற சமாதி தான். சாதாரணமா ஒரு சமாதி பண்ணலாம். சமாதிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சமாதிங்கிறது அட்டாங்க யோகத்துல இறுதி நிலைங்கிறது சமாதி. அந்த யோகங்கள் பயிலும் போது சமாதி என்பது தன் உடலில் இருந்து வேறுபட்டு புற உலகை நாம் அந்த உடலில் இருந்து பார்ப்போம். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பேரும் சமாதி தான். அது மனுஷங்களும் செய்யலாம், சித்தர்களும் செய்யலாம். மனிதர்கள் அதை பயிற்சி செய்ய வேண்டும். அப்போதான் சித்த நிலைக்கு அடைய முடியும், அட்டமா சத்துக்களை பெற முடியும். அந்த சமாதியை பத்தி நான் பேசல. உடல், உயிர், ஆன்மா, இந்த மூன்றும் இரண்டரை கலந்திருக்கும் பொழுதுதான் மனிதனா இருப்பான், இல்ல மகானா இருப்பான். அந்த ஆன்மா என்பது இந்த உயிரின் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது உடல் தான். அந்த உடலை பதப்படுத்த முடியாது. பதப்படுத்த பெரிய பணக்காரவங்க, பெரிய அரச குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அதை பதப்படுத்தி நினைவு கூறுவதற்காக வைத்திருப்பார்கள். இன்னும் நிறைய பேர் எல்லாம் அது மாதிரி வச்சிருக்காங்க. அதற்கு பேர் சமாதி. ஒரு சித்த மகான் தான் இந்த பிறப்பெடுத்து மக்களுக்காக, அவருடைய வாழ்வியலுக்காக நிறைய சேவை செஞ்சிருப்பாங்க. அந்த சேவையில செஞ்சிட்டு இருக்கும் போதே தன்னுடைய முக்தி நிலைக்கு வந்துருவாங்க. ஆனால் அவர்கள் முக்தி அடைந்த இடம் ஒரு இடம். ஆனால் அங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்க அவருக்கு சமாதி எழுப்ப முடியாது. அதனால் அவர் வேறு ஒரு இடத்தில் சமாதி நிலை கொள்வாங்க.
நிறைய அது மாதிரி சித்தர்களை நாம வந்து சொல்லலாம். இது ரீசெண்டா திருமுருக கிருபானந்த வாரியார் அவங்க இருந்த இடம் வேற, முக்தி அடைந்த இடம் வேற, அவங்க ஜீவசமாதி கொண்டு வந்த இடம் வேற. வடபழனி பாபா சென்னையில நிறைய அப்படி இருக்காங்க. இது மட்டும் இல்ல, பாட்டி சித்தர் அவங்க அவங்க பாட்டி சித்தர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கரூர்ல அவங்க முக்தி அடைஞ்சாங்க. ஆனா தாண்டோற்றி மலையில அவங்க சமாதியை அமைச்சாங்க. அதுக்கு பேர் மகா சமாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜீவசமாதி அப்படின்னா என்ன? ஒரு சித்தர் ஜீவன் இருக்கும் பொழுதே இந்த நாளில், இந்த தேதியில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில் நான் முக்தி அடைவேன், நான் ஜீவ ஒடுக்கம் ஆவேன், ஜீவ ஒடுக்கம் ஆவேன். சில பேர்லாம் சொல்றாங்க உயிரோட புதைச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய முக்தி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய எல்லாமே நம்ம ஓடிட்டு இருக்கிற ஒரு டேப் ரெக்கார்ட் போது அதை பாஸ் பண்ணி வைப்போம் இல்லையா, தற்சமயம் அந்த மாதிரி நிறுத்தி வைப்பாங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா. அதனாலதான் அவங்களோட உடல் எல்லாம் கெட்டு போகாது. இப்படி நிறைய முக்தி நிலை அடைந்தவர்கள், ஜீவ சமாதி ஆன சித்தர்கள் எல்லாம் நிறைய. அப்போ அங்கேயும் அவங்க தவ கோலத்துல தான் இருப்பாங்க, தவ நிலையில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் வெளியில இருந்த அந்த ஆரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆரான்னு சொல்லுவோம். நம்ம மனித உடம்புல சுற்றி ஒரு ஆரா ஒண்ணு ஓடிட்டு இருக்கோம். என்ன, ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கலாம், இல்ல ஒரு 3 மீட்டர்ல இருக்கலாம். இப்படி அவங்கவுங்களுடைய தவ வலிமையை பொறுத்து, ஆன்ம வலிமையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்மாவின் அந்த ஆரா நமக்கு இருக்கும். சித்தர் பெருமக்களுக்கெல்லாம் 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. நிறைய கௌதம புத்தருக்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சோ சித்தர் பெருமக்களுக்கெல்லாம் அது போன்ற நீண்ட நெடிய ஆறா இருக்கும். அதுக்குள்ள வர்ற அந்த வட்டத்துக்குள்ள வர்றவங்க எல்லாம் சுபிட்சமா இருப்பாங்க, வேண்டுபவர்களுக்கெல்லாம் அருள் புரிவாங்க சித்தர் பெருமக்கள். ஆனால் அவர்கள் ஆன்ம நிலையில், யோக நிலையில் இருப்பாங்க. அங்க போய் நம்ம போய் இந்த சலசலப்பு கச்சன்னு பேசிக்கிட்டு, கண்ட சன்செட்லாம் கொண்டு போய் அங்க உட்கார பேசிக்கிட்டு, அந்த ஜீவ ஒடுக்கம் ஆன அந்த இடத்தில் அமைதி காக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க கோயிலுக்கு போறீங்க, அங்க கூட கோயில்ல போய் அங்கேயும் பேசத்தான் கூடாது. அங்கதான் நம்ம போய் பேசுவோம். சித்தர் கூட பீடங்களுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்கதான் பெரிய சண்டையே நடக்கும். இப்ப எல்லாம் சித்தர் பீடங்கள்ல நிறைய பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் நடக்குது. எங்கெல்லாம் பாலிடிக்ஸ் நடக்கக்கூடாதோ அங்கதான் பாலிடிக்ஸ் இப்ப நடக்குது. எல்லா சித்தர் பீடங்களும் நான் சென்ற சித்தர் பீடங்கள் நிறைய, அங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல போனாலும் அங்க ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், 2 குரூப் இருக்கும், நீயா நானா. அவரே யாரும் வேண்டான்னு போய் ஓரங்கட்டி உட்கார்ந்தவர், பற்றற்ற நிலையில போய் உட்கார்ந்தாரு. இந்த பந்த பாசங்கள் எனக்கு வேண்டாம், உறவுகளில் இருந்து அறுத்தறிந்து விட்டு தனியா போய் உட்கார்ந்தவர். அறுசுவை உணவுகள்லாம் வேண்டான்னு கிடைக்கிறத உண்மையில் அது கூட இல்லைன்னா சும்மா பஞ்சபூதங்கள்ல இருந்து வரும் அந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து ஏற்படும் அந்த ஆக்சிஜன் மற்றும் அந்த நீர்லாம் அங்கேயே எடுத்துட்டு தனியா ஒரு தனிமையில உட்கார்ந்துக்கிறவங்க தான் அந்த சித்தர்கள். சோ எல்லாம் வெறுத்தவர்கள். உடை, உணவு, உறக்கம், உறையுள் அத்தனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டினவங்க. அவர்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ண, பொருளை கேட்போம். அருளை கேட்கறதுக்கு பதில் என்ன கேட்போம், பொருளை கேட்போம். ஸோ சித்தர் பீடங்களுக்கு சென்று நான் பிணியற்று என்னுடைய கர்ம வினைகளிலிருந்து அறுத்து எங்களுக்கு ஒரு அருள் கொடுங்க, இந்த இறைவனோட நான் ஒன்றி கலக்க அந்த வழியை கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு இருக்கணும். ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சித்தர்கள் எல்லாம் மருத்துவம் பயின்றவர்கள், ரசவாதம் பெற்றவர்கள். இப்படி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால சித்தர் பீடங்களுக்கு சென்று நாம அருளை வேண்ட வேண்டும். அருளே எல்லாமே இருக்குது, பொருள் இருக்குது. ஏன் பொருளை தனியாக பிரிச்சு பாக்குறீங்க? அந்த அவருடைய அருட்கடாட்சம் கிடைச்சதுனாலே உங்களுக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பொறுமையாக, அமைதியாக அவருடைய பீடத்துல இருந்து பார்க்கணும். 2வது, அவருடைய ஜீவபீடத்துக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல போய் ஒரு நைட்டு தங்குறதுக்கு பாருங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களோட ஆறா மிகப்பெரிய ஒரு ஆறாவா அங்க இருக்கும். அங்கு நீங்க இருக்கும்போது உங்களோட ஆறா அதோட ஐக்கியமாகும் போது சித்தர் பெருமக்களிடமிருந்து பெறப்படும் அந்த ஆறா நம் உடம்பில் இருக்கும் பிணிகளை நீக்கும், நம்ம உடம்பில் இருக்கிற கர்ம வினைகளை போக்கும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து எளிமைப்படுத்துவாங்க. இப்படித்தான் சித்தர் பீடங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கு. இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அடுத்தது வர வாழும் சித்தர். வாழும் சித்தர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு இருப்பு நிலை தெரியாத வாழும் சித்தர்களை தான் நம்ம அதிகமா பார்க்கிறோம், ஒரு சில பேரை தவிர. இப்போ நெல்லூர் பாபா,
சுவாமி மலையில வந்து சிவபிரகாஷ் சுவாமிகள், இப்ப இங்க சின்ன குஞ்சம்மாள் நாமக்கல் பக்கத்துல, இப்படிதான் நம்ம வந்து நம்ம ஒரு சில பேரை மட்டும் நம்ம வந்து இருப்பு நிலை தெரிந்த சித்தர்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் 90% வச்சுக்கிடுங்க, 90% கூட சொல்லலாம், நிறைய பேர் இருப்பு நிலை தெரியாதவர்களாக தான் இருப்பாங்க. பார்த்தா மனநோய் பாதிக்கப்பட்டது மாதிரி இருப்பாங்க. தொப்பியம்மாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனநோய் பாதிக்கப்பட்டவர் இல்லை, இருப்பு நிலை தெரியாதவங்க நிறைய சொல்லலாம். எக்கச்சக்கமான பேர் நான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நான் இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, என்னுடைய சித்தர்கள் திருப்படி .com பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட சித்தர்களை, வாழும் சித்தர்களை நான் அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர்களெல்லாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% எல்லாம் வந்து இருப்பு நிலை தெரியாதவர்கள். அவங்க ஒரு ஆனந்த நிலையில இருப்பாங்க. மற்ற பாக்குறதுக்கு நமக்கு வந்து மனநோய் பாதிக்கப்பட்டவர் போல இருப்பாங்க. உடை மேல அவங்களுக்கு பிரியம் இல்லாம இருக்கும், உணவு மேல அக்கறை இல்லாமல் இருக்கும், ஏதோ இருப்பாங்க. அந்த பாட்டில் உட்காந்து எங்கேயோ அதில் உட்காந்துருப்பாங்க, ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, யாரு கூட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க இந்த உலகத்திற்கு ஏதோ ஒன்றை தேடி இறையை தேடி வந்தவர்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இருப்பு நிலை. அந்த குண்டலினி யோகம். குண்டலினி யோகம்னா நீங்க வந்து 2 விதமா சொல்லியிருக்கேன். அட்டமா சித்துக்கள், அதை பெறுவதற்கு அட்டாங்க யோகம் முடித்து அட்டமா சித்துக்களை பெற்று குண்டலினி வாசி யோகம் மூலமாக குண்டலினி எல்லாம் ஏற்றி போற பயிற்சியின் மூலமாக போனவர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இறை சக்தி எப்போ யாருக்கு எங்க கிடைக்குன்னு தெரியாது. எங்கோ ஒரு தூண்டுதல் மூலமாக இந்த குண்டலினி யோகம் வந்துடும் நமக்கு. அப்படி போனவர்கள் ஒரு பாதியிலேயே வந்து திரும்ப வர முடியாமல் அங்கேயே அந்த பேரானந்தத்தில் நிலைச்சிருப்பாங்க. ஏன்னா குண்டலினி யோகம் மிகப்பெரிய ஒரு பேரானந்த ஒரு வாழ்வு. அது அந்த எல்லாம் வந்து வாயாலெல்லாம் சொல்லி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் வந்து புரிய வைக்க முடியாது. நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே அந்த குண்டலினி யோகத்தின் மகிமைகளை, பெருமைகளை, நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். சோ அந்த நிலைக்கு அவர்கள் போய் அந்த பேரானந்தத்திலே இருந்துருவாங்க. நீங்க போய் பாருங்க, அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார முடியாது, அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பேரானந்த உலகம் அது. அந்த உலகத்திலிருந்து அவங்க வெளியே வர மாட்டாங்க. அதுவும் ஒரு வகையான தியானம், ஒரு யோகம். அந்த அந்த நிலையில இருந்து யோகம், அந்த யோகம் பயிற்சியில இருப்பாங்க அவங்க. அங்க போய் நம்ம போய் தொட்டு அவங்கள இது பண்ணி இது குடிங்க அப்படின்னு வந்து வாட்டர் கொடுக்கறது, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறது, இதையெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்யும் தீமைகள். அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். அவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த நிலையில பக்கத்தில் நீங்க வச்சீங்கன்னா அவங்களே எடுத்து குடிப்பாங்க எப்ப தேவையோ. கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடாது. அவங்களுடைய யோக நிலையில இருந்து நாம வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது. அப்படி தொந்தரவு கொடுத்தோம்னா நாம கர்மாவை சம்பாதிப்போம். ஜீவசமாதி தரிசனத்தை விட நீங்க வாழும் சித்தர்களுக்கு தான் போய் நிறைய கூட்டங்கள் போய் சேருது. இன்ஸ்டன்டா உடனே எனக்கு வாழும் சித்தரோட ஆசீர்வாதம் வேணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், 10 வாழும் சித்தர்களை நீங்கள் தரிசித்து பெற்ற அந்த உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த தரிசனம், அதை ஒரு ஜீவ சமாதியில் பெறலாம். ஆத்மாத்தமா நீங்க உட்கார்ந்து நீங்க அந்த ஜீவசமாதியில் உட்கார்ந்து நீங்க வணங்கும் பொழுது 10 வாழும் சித்தர்களுக்கு இணையான ஒரு சக்தியை, ஒரு அருளை நீங்கள் இந்த ஜீவசமாதியிலிருந்து பெற முடியும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் வாழும் சித்தர்னு போகாதீங்க. போய் அங்க போய் தொந்தரவு கொடுக்காதீங்க. இன்னும் தயவு செய்து சொல்றேன், அங்க போய் தொந்தரவு கொடுத்துறாதீங்க. நீங்க போன பர்பஸ் உங்களுடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்காக அவங்ககிட்ட ஆசி வாங்குறீங்க. ஆனால் அவர் அங்க ஆசி வாங்கறதுக்கு பதில், அதை வரத்துக்கு பதில் சாபத்தை தான் வாங்குவீங்க, கர்மாவை வாங்கி கொள்வீங்க. அதனால் இது மாதிரி வாழும் சித்தர்களை நீங்கள் போய் தரிசனம் செய்யும் போது தொந்தரவு இல்லாம நின்று பார்த்துட்டு அந்த பார்வை தரிசனம். அவங்க உங்களை பார்த்தாலே போறோம், அவ்வளவுதான். பார்க்கல அப்படின்னாலும் நீங்க அவங்களை பாக்குறீங்களே, அந்த பார்க்கும் அந்த பாக்கியத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு. சில பேருக்கு தலையில கை வச்சுப்பாங்க, அது ஒரு வகையான சித்தர்கள். சில பேருக்கு திருநீர் பூசி விடுவாங்க. சில பேருக்கு வந்து அவங்க சாப்பிட்டு கொடுக்கறத திருப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும். ஒரு சில பேருக்கு பேசவும் மாட்டாங்க, சில பேருக்கு குறையுமாங்க. அவ்வளவு கர்ம வினைகள் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நாம் அதை பார்த்து விட்டு வந்துடணும். இல்ல நம்மள போக சொல்லிட்டாரு, அவருக்கு மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, எனக்கு பண்ணல, நான் அது வாங்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு நீங்க அடமண்டா நீங்க நின்றுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவர் சொல்லும் போது போ அப்படின்னா அவருக்கு தெரியும் ஏன் அவரை போக சொல்றாருன்னு. நாம புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா நீங்க சாபத்தை தான் நீங்க வாங்குவீங்க. சோ வாழும் சித்தர்களை நீங்கள் வந்து போகும்போது சில பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு கிட்டே நெருங்க விட மாட்டாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன். நீங்க போய்
தரிசனம் பண்ணணும்னு போய் நினைப்பீங்க. வாழும் சித்தர்கள் உங்களை கெட்ட வார்த்தையில பிடிச்சு நிறைய திட்டுவார். பிச்சை சித்தர் திண்டுக்கல்ல கிட்டே நெருங்க விட மாட்டார். மூக்குப்படி சித்தர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில இருக்க மூக்குப்படி சித்தர் அப்படிதான் இருப்பார். என்னைக்கும் இருக்கிற வாழும் சித்தர்கள் நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில வாழும் சித்தர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. கிட்ட உட்கார்ந்து நம்ம குறைகளை நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்க இருப்பு நிலை தெரிந்தவர்கள். ஸோ இப்படி வாழும் சித்தர்களை நீங்கள் இது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, உரிமை, உங்களுடைய ஆன்மீகம். அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மகா சமாதி மற்றும் ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகிற அதுக்கெல்லாம் போங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல போய் தங்குற மாதிரி பாரு. குறைச்சல ஒரு 6 to 8 காலையில போங்க, சாயந்தரம் கூட வாங்க, நைட்டு தங்கலாம் கூட. அமாவாசை பௌர்ணமி ஒரு சுற்று, சில சாயந்தரம் ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலைல முடியும், சில காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் முடியும், மிட் நைட் 12 மணி வரைக்கும் முடியும். ஸோ அந்தந்த காலகட்டங்கள்ல பார்த்துட்டு அங்க போய் தங்குறதுக்கான இது பாருங்க. அதே மாதிரி சித்தர்களுடைய குரு பூஜை எல்லாம் இருக்கும். அங்க போய் கட்டாயமா அந்த அன்னதானத்துல ஒரு கவலம் சாப்பாடாவது எடுத்து நீங்க சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய கர்ம, நம்மளுடைய எத்தனையோ தலைமுறையின் கர்மாக்களை, வீரியத்தை கட்டுப்படுத்தும் சக்தி அந்த சித்தர் சமாதியில் இருக்கும் குரு பூஜையில் கிடைக்கும். நமக்கு அந்த சாப்பாடு நம்ம சொல்ல அன்னதானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சித்தர்களுடைய குரு பூஜை அன்னைக்கு அங்க போங்க. அந்த ஆறாவின் வேகம் விவேகம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அன்னைக்கு. அது ஆறாவோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். உங்களுக்கு அதிகமான ஒரு அந்த அருளை பெறுவதற்கு சித்தர்களுடைய இந்த குரு பூஜை தினம் ரொம்ப முக்கியமானது. நார்மலா இருக்கிறத விட ஒரு இருக்கும். பொதுவாகவே நீங்க போகலாம் எந்த சித்திர பீடங்களுக்கும். அமாவாசை பௌர்ணமியில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவருடைய குரு பூஜை தினத்தில் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அங்க போய் குரு பூஜையில கலந்துக்கிடுங்க. பக்கத்துல ஏதாவது குரு பூஜைன்னு சொல்லலாம். குரு பூஜை நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். அது நமக்கானவர்கள், நம்முடைய குருமார்கள், நமக்காக வாழ்ந்தவர்கள், நமக்கு சேவை செய்தவர்கள், அவருடைய பாதம் தொட்டு அந்த அவர் அருளை பெறுவதற்கு நீங்கள் இந்த குரு பூஜையெல்லாம் கலந்துக்கிடுங்க. அன்னதானத்துல எல்லாம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. உங்களோட தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய டெய்லி போறீங்க, நம்ம சாப்பிட்றோம், ஒருவேளை சாப்பாடு நம்ம கடவுள் நம்ம கொடுத்துருக்கோம் சாப்பிட சொல்லி. நம்மளால முடிஞ்சா யாரோ ரோட்ல இருக்கிறவங்களுக்கு வீட்டுல இருக்கிறத விட கட்டி ஒரு பார்சல் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. பைசா இருந்ததுன்னா பக்கத்துல இருந்து வாங்கி கொடுங்க. காசா கூட கொடுக்க வேண்டாம். ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இது உங்களுடைய குல விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது புண்ணியம். அன்னதானம் மிகப்பெரிய ஒரு விஷயம். சித்தர்கள் எல்லாம் அதான் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடு. அடகச்சேரி சாமிகள்லாம் லட்சக்கணக்கானவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டவங்க. எல்லா சித்தர் பீடங்களும் நீங்க பாருங்க, அன்னதானம் ரொம்ப பிரதானமா இருக்கும். ஸோ நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அன்னதானம் பண்ண முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது வீட்டில் இருக்கிற சாப்பாடை கட்டி போய் கொடுத்துட்டு போகலாமே, அந்த மாதிரி பண்ண முயற்சி செய்யுங்க. உங்களுடைய கர்ம வினைகள்ல இருந்து நீங்க போங்க. அதனால நீங்க சித்தர் பீடங்களுக்கு போகும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்ம வரம் வாங்க போறோம், சாபத்தை வாங்க வேண்டாம். இந்த காணொலியில திரு ரஞ்சித் அவர்கள் இந்த மந்திரம் அப்படின்னா என்ன, அதோட மகிமைகள் என்ன, எப்படி பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தக்கூடாது, எப்படி உச்சாடனை அதாவது உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில வந்திருக்காங்க. ஸோ அதையும் நாம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சித்தர்கள் திருவடி இணையத்துல ஆன்மீக வலைக்காட்சியை கண்டுகளித்து வரும் அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த ஒரு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள் எல்லாம் உங்களை சேரும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கு ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற இந்த எஃபர்ட்டுக்கு நீங்க கொடுக்குற சன்மானம். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். வாங்க இப்போ திரு ரஞ்சித் அவர்களுடைய அந்த மந்திரம்னா என்ன, அதோட மகிமைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ
அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சித். இன்னைக்கு மந்திரம் ஒரு டாபிக் சிம்பிளா பேசிடுவோம். மந்திரங்கள், எல்லா மந்திரமும் 2 லட்சம் தடவை 3 லட்சம் தடவை சொல்லணும்னு சொல்லி ஒரு தந்திராவை பத்தி பேசும்போது இந்த டாபிக் பேசியிருப்பேன். ஆனா சாதாரண மந்திரத்தை இப்போ ஓம் நம சிவாயா, நாராயணா இதெல்லாம் நார்மலா சொன்னா கூட போதும். மந்திரம் அது உண்மையா வேலை செய்யுமா? நம்பிக்கை தானே. மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? உங்க நம்பிக்கையை தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பட் அது நிறைய பேர் அனுபவிச்சனாலதான் அது கேரண்டியா அது யூஸ் பண்ணிக்கிறாங்க. மந்திரம் இப்போ நான் இது செவி வழியா கேட்ட ஒரு கதை தான். ஒருத்தர் மரணம் செத்து போனவங்களை எழுப்புறதுக்கோசம் ஒரு மந்திரத்தை அவர் உச்சாரணம் பண்ணி சித்தியாக்க, செத்து போறவங்களை எழுப்புறதுக்கு அதுக்கு என்ன பிரயோஜனம் தெரியல. பட் அவருக்கு அதுல ஒரு ஆர்வம். அதை சித்தியாக்கிறதுக்கு ரொம்ப வருஷமா தவம் பண்ணிட்டு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நந்தார். அது டெஸ்ட் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி ஒரு கட்டை எறும்பை அதை கொன்னுட்டு தண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சு அந்த கட்டை மேல போடுறாரு. அது ஏந்துக்கல, உயிரோட திரும்பி வரல அந்த கட்டை எறும்பு. ஸோ மந்திரம் இன்னும் வேலை செய்யலன்னு சொல்லி திருப்பியும் உற்சாகனம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லி இந்த கதையை நான் கேட்டேன். அப்புறம் அவர் என்ன ஆனாரு எதானாரு தெரியல. ஸோ மந்திரத்துல அது ப்ராப்பரா குரு கிட்ட போய் தீட்சை வாங்கணும். இப்போ என்கிட்ட ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு. அது பயணம் பண்றவங்க அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா அவங்க பயணம் கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு வரலாம். போற காரியம் நல்லபடியா நடக்கும், எந்த கஷ்டமும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு வரலாம். ஒரு மந்திரம் அது நான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு பலன் கிடைச்சிது. ஸோ எல்லா மந்திரமும் 1 லட்சம் தடவை 2 லட்சம் தடவை உச்சாரணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில மந்திரங்கள் 5 தடவை 3 தடவை பண்ணாலும் வேலை செய்யும். பீஜாட்சர மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. பீஜாட்சர மந்திரம் 108 தேவகன்னிகளோட மந்திரம். ஒரு இதுக்கும் ஒரு மந்திரங்கள் உபதேசம் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காளிக்கு கிரீம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கும் ஒரு மந்திரம் உச்சாரணம் பண்ணுவாங்க. மந்திரம் உச்சாரணம் பண்ணும் போது ஒரு இதுக்கும் ஒரு முத்திரைகள் வைப்பாங்க. சிவனுக்குன்னா சிவன் முத்திரைன்னு ஒன்று இருக்கு, சக்தி முத்திரைன்னு ஒன்று இருக்கு. கூகுளில் போட்டாவே அழகா உங்களுக்கு கிடைக்கும். அந்த முத்திரைகளை வச்சு நீங்க அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணா இன்னும் கை மேல பலன் கிடைக்கும். குரு சிஷ்யன் பரம்பரையா அவங்க ரகசியமா பாதுகாத்துட்டு வராங்க. இன்னும் சில பேர் அவங்க தலைமுறைக்கு மட்டும் அது பாதுகாத்துட்டு வராங்க, அது வெளியே வர்றது இல்லை. சிலது பிஜே மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. மந்திரத்திலேயே எக்கச்சக்க இது இருக்கு. மந்திரம் இன்னும் நிறைய மந்திரத்தை பத்தி சுவாரஸ்யமா நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கால் பண்ணுங்க, நம்ம இதை பத்தி நிறைய பேசுவோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சித்த திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.